Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. கடந்த 2-3 தினங்களா பார்க்கும் பொழுது பங்குச்சந்தை உச்சத்துல தான் இருந்தது. இப்ப கடந்த வாரங்கள்ல பார்க்கும்போதுல உச்சத்துல தான் இருந்தது. ஆனா நேற்றைய தினம் பார்க்கும் பொழுது நாள் முழுக்க சரிவோட தான் இருந்தது. ஆனா நேத்து கடைசி நேரத்துல பங்குச்சந்தை உயர்வடைஞ்சிச்சு. இப்போ கடந்த சில நாட்களாகவே உச்சத்துல இருந்த பங்குச்சந்தை குறையுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் சார்? ஓரளவுக்கு பங்குச்சந்தை என்னென்ன அதற்கு நல்ல செய்தி இருக்கோ அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு அதற்கு உரிய உயர்வு அது கண்டிருக்கிறது. தொடர்ந்து பங்குச்சந்தையில முதலீடு செய்வதற்கு பரஸ்பர நிதிகள் மூலமாக பணம் வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ புதிய செய்திகள் ஏதாவது வந்தா தான் அது மேலும் உயர்வதற்கு ஒரு வேகம் கிடைக்கும். இப்போ Q3 ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த வாரம் முழுக்க நீங்க சொன்னது போல ஃபெட் அந்த தகவல் தவிர, அமெரிக்காவில் இருக்கிற பணவீக்க தகவல் தவிர, இங்க இருக்கிற குவார்டர்லி ரிசல்ட்ஸ்னுடைய நிலைமையில பொறுத்தும் இது அடுத்தடுத்த கம்பெனிகள் இப்படி இருக்கக்கூடுங்கிற ஒரு எதிர்பார்ப்புல விலை மாற்றங்கள் நடக்கும். ஒண்ணு. ரெண்டாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் கடந்த 2 நாட்களாக நேற்றும் முந்தா நாளும் ஒரு 1000 கோடிக்கும் அப்புறம் 1790 கோடிக்கும் முறையே 2 தினங்களுக்கு விற்றிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு விற்றிருக்கிறாங்க. ஆனா நம்ம இந்திய நிறுவனங்கள், பரஸ்பர நிதிகள் உள்ளிட்ட நிறுவனங்கள் ஒரு 2070 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. நிகரமா ஒரு 1000 கோடி இந்த 2 பேரும் சேர்த்து பார்த்தா வாங்கினது விற்றதுல ஒரு 1000 கோடி விற்றல் தான் கூடுதலா நடந்திருக்கு. இப்போதைக்கு ரிசல்ட்டுகளை பார்த்துக்கிட்டு புதிதா வாங்கலாம் என்று நினைப்பார்கள். ஆனா 10 நாள் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு பாக்குற போது அந்த 10 நாள் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே போற மாதிரி இருந்த நிப்டியும் சென்செக்ஸும் நீங்க குறிப்பிட்டது போல அந்த வர்த்தக நேரத்தினுடைய முடிவுல திடீரென்று வாங்குதல் ஆரம்பித்து மேல வந்துருச்சு. இதை ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா இது இறங்க போற மாதிரி ஒரு போக்கு காட்டி விட்டு மீண்டும் ஏறுவது என்று. நல்ல பங்குகள் விலை குறைந்தா திரும்பவும் முதலீட்டாளர்கள் வாங்குவாங்க. அந்த முதலீட்டாளர்கள் பரஸ்பர நிதிகளாக கூட இருக்கலாம். ஆக இப்போதைக்கு இது ஒரு சைட்வேஸ் தான் இருக்கும். இந்த ரிசல்ட்ஸை பொறுத்து அதுல ஒரு முடிவு வரும். ரொம்ப கீழையும் போகாம ரொம்ப மேலையும் போகாம சின்ன புள்ளி நகர்வுகளோட இருப்பது போல தோற்றம். குறிப்பா தமிழ்நாட்டுல இப்போ கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் உலக முதலீட்டாளர் மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. இப்ப குஜராத்லயும் அங்க முதலீட்டாளர் மாநாடு அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. சோ இதுவுமே பங்குச்சந்தையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா? பங்குச்சந்தையில இதெல்லாம் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தாது. அதாவது ஒரு பங்குச்சந்தை பெரிய முதலீட்டாளர்கள் பார்ப்பது லாங் டேர்ம் வியூ தான் பார்ப்பாங்க, மேக்ரோ தான் பார்ப்பாங்க. அவ்வப்போது இருக்கிற சின்ன சின்ன வானிலை மாற்றங்கள் மாதிரி இல்லை. இது ஒரு சீசனலா தான் பார்ப்பாங்க, பருவநிலையை தான் பார்க்க முடியும். அன்றாட தட்பவெப்பத்தை பார்க்குற மாதிரி உலக முதலீட்டாளர் தினத்துக்காகவெல்லாம் இது ஒரு மாற்றம் எல்லாம் நடக்காது. சரி சார், இப்போ இனிவரும் காலங்கள்ல பங்குச்சந்தை நிலவரம் எப்படி இருக்க போகுது? குறிப்பா சிறு முதலீட்டாளர்கள்லாம் எதுல கவனம் செலுத்தினா நன்றாக இருக்கும்? இன்றைய தினம் எந்த செக்டார்ஸ்லாம் நமக்கு கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு பங்குகளோட விலை? இது எனக்கு தினசரி கணிப்புல எனக்கு அவ்வளவு அனுபவம் இல்லை. இன்றைக்கு எதை வாங்கலாம், எந்த பங்குகளை வாங்கலாம் என்பதை எனக்கு அவ்வளவு தெரியவில்லை. எந்த செக்டார்ஸ்ல சார் நமக்கு இன்னைக்கு பங்குச்சந்தை சற்று உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு நீங்க கணிக்கிறீங்க? தினசரி அடிப்படையில நான் உயர்வுகளை கணிக்கிறது இல்லை. சரிங்க சார், இணைப்பில் பல்வேறு தகவல்களை எங்க கூட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி திரு சோம ஒளியப்பன். பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் கொஞ்சம் பிளாட்டா தான் இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் இருக்கு. ஏன் அப்படின்னா அமெரிக்காவில் பணவீக்க புள்ளி விவரம், திரு சோம ஒளியப்பன் அவர்கள் குறிப்பிட்டது மாதிரியே அமெரிக்கால பணவீக்க புள்ளி விவரம் அதோடைய முடிவுகளை எதிர்பார்த்துட்டு இன்வெஸ்டர்ஸ் காத்துட்டு இருக்காங்க. அதை பொறுத்து அவங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்கு. அடுத்ததா இந்தியாவில் Q3 முடிவுகள்லாம் வெளியாகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. குறிப்பா சில IT நிறுவனங்கள் தங்களோட இதை வெளியிட்டு இருக்கிறாங்க. அதை பொறுத்தும் இன்றைய தினம் இன்வெஸ்டர்ஸ் எந்தெந்த பங்குகள்ல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்ற கேள்வியும் இருக்கு. சோ அதை பொறுத்து தான் இன்றைய பங்குச்சந்தை இந்தியாவிற்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியும். Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.